அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஆச்சரியமான உண்மைகள் ஊழியங்கள் நடத்தும் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் தொடர் வேதபாட கூட்டங்களுக்கு உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளின் பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக உங்களுக்குரிய இலவச பிரதியை அறிமுகப்படுத்துகின்றோம். தேவனுடைய இலவச சுகாதார திட்டம். இந்த அழகான பிரதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லது நீங்கள் ஆன்லைனில் இதை டவுன்லோட் பண்ண வேண்டும் என்றால் அமேசிங் ஃபேக்ட்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே சென்று நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளும்படி அன்புடன் நான் அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் படிக்க போகிற பாடமும் அதே தலைப்பு தான், தேவனுடைய இலவச சுகாதார திட்டம். நாம் கண்களை மூடி ஜெபித்து தேவனுடைய ஒத்தாசையை கேட்போமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் படிக்க போகிற பாடத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பாடத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய நலனிலே மிகவும் அக்கறை உள்ள தேவன், எங்களுக்கு என்ன சொல்லுவீர்? உம்முடைய வசனத்தின் வழியாக காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆயிரக்கணக்கான மக்கள் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கைதிகளாக கொண்டு வரப்படுகிறார்கள். அதில் நூற்றுக்கணக்கான வாலிப பிள்ளைகளும் இருந்தார்கள். இந்த கைதிகள் எல்லாருமே ஏறக்குறைய 1000 மைல்களுக்கு மேலாக வனாந்தர வழியாக நடந்து அலைந்து திரிந்து பயணித்து அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த கூட்டத்தில் தானியேல் என்ற ஒரு வாலிபன், இன்னும் அனனியா, மீஷாவில், அசரியா என்ற வாலிபர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான வாலிப பிள்ளைகள். நேபுகாத் நேச்சார் என்ற பாபிலோன் மன்னன் மிகவும் ஞானமுள்ளவன். அவனுடைய அரசவையில் சிறந்த முறையில் பணியாற்றுவதற்கென்று வேற்று நாட்டு வாலிபர்களை அவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு 3 ஆண்டுகள் நன்றாக பயிற்சி கொடுத்து அவர்களை தன்னுடைய அரண்மனையில் வேலைக்கு அமர்த்தி கொள்ள வேண்டும் என்பதில் அவன் மிகவும் குறியாக செயல்பட்டான். அவன் மட்டுமல்ல, அவனை போன்று வேற்று நாட்டு அரசர்கள் எல்லாருமே அந்த காலத்தில் அப்படித்தான் செய்வார்கள். ஆகவே இந்த வாலிப பிள்ளைகளை பயிற்றுவிப்பதற்காக நல்ல வாலிப பிள்ளைகள், அழகானவர்கள், திறமையுள்ளவர்கள், கல்வியில் தேறினவர்கள், துரைமக்கள் என்று அநேகரை இந்த அரசன் தெரிவு செய்கிறான். அவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு 3 வருஷம் பயிற்சி கொடுக்க வேண்டும். எத்தனை ஆச்சரியமான ஒரு அனுபவம்! இந்த கைதிகளும் ஏராளமான வாலிப பிள்ளைகளும் ஏறக்குறைய 1000 மைல்களுக்கு மேலாக அவர்கள் அலைந்து திரிந்து வந்திருக்கிறார்கள். சுமார் 2.5 மாதங்கள் நடைப்பயணம். சரியான உணவு இல்லாமல், போஷாக்கு இல்லாமல் எல்லாம் நலிந்து மெலிந்து வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை. அவர்களுக்கு ராஜ அரண்மனையில் எத்தனை அருமையான உணவு கிடைப்பதற்கு அரிய சந்தர்ப்பம் பாருங்கள். அருமையான சந்தர்ப்பம்தான். ஆனாலும் அத்தோடு கூட ஒரு பெரிய சோதனையும் எபிரேய வாலிபர்களுக்கு காத்திருந்தது. என்ன சோதனை தெரியுமா? ராஜ அரண்மனையிலிருந்து வரக்கூடிய உணவு ஆண்டவருடைய வேதாகமத்தின் கொள்கைகளுக்கு மாறுபட்ட விதத்தில் அந்த உணவு ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. தேவன் எதையெல்லாம் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருந்தாரோ அப்படிப்பட்ட மிருகங்களும் உணவாக அங்கே சமைக்கப்பட்டிருந்தது. என்ன செய்வது? ராஜா நம்மை தவறாக நினைத்து விடுவாரே, நன்றி கெட்டவர்கள் என்று சொல்லிவிடுவாரே, ஆகவே இதை தவிர்ப்பதற்காக சாப்பிட்டு விடலாம் என்று எல்லா வாலிபர்களும் நினைத்திருக்கலாம். தானியேலும் அவனது நண்பர்களும், குறிப்பாக அனனியா, மீஷாவில், அசரியா என்ன செய்தார்கள்? வாசிக்கலாமா? தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ராஜ உணவுதான், ராஜ பானம்தான். ஆனால் அது தேவனுக்கு முன்பாக தீட்டானதாக காணப்பட்டது. தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தையும் தீட்டுப்படுத்தக்கூடிய உணவுகள் அதிலே கலந்திருந்தது.
அப்படியானால் என்ன செய்வது? தேவனை பிரியப்படுத்துவதா அல்லது ராஜாவை பிரியப்படுத்துவதா? இப்படிப்பட்ட ஒரு சவாலான சூழ்நிலை தான் தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் ஏற்பட்டது. என்ன நடந்தது என்றால் வேதம் சொல்லுகிறது, தானியேல் 1:12 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். தானியேலும் நண்பர்களும் அவர்களுக்கு தலைவனாக நியமிக்கப்பட்டிருந்த அஷ்பேனாஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரிடத்தில் சென்று, எங்களுக்கு 10 நாட்கள் பருப்பு முதலான மரக்கறிகள், தண்ணீர் கொடுங்கள், அதாவது எங்களுக்கு சைவ உணவை கொடுங்கள், 10 நாட்கள் எங்களை சோதித்து பாரும் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த தலைவன் சொன்னான், நீங்கள் ராஜ அரண்மனையில் இப்படிப்பட்ட சாதாரண உணவை புசித்தால் உங்கள் முகம் எப்படி இருக்கும்? உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? நீங்கள் நலிந்து மெலிந்து போனால் ராஜா என் தலையை வாங்கி விடுவாரே என்றெல்லாம் அந்த தலைவர் சொல்லுகிறார். ஆனால் தானியேல் விடாப்பிடியாக 10 நாட்கள் எங்களை சோதித்து பாரும் என்று அவர் அழுத்தி சொல்லவும் பிரதானிகளின் தலைவனும் சரி என்று சொல்லிவிடுகிறார். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது என்று தானியேல் 1:15 வாசிக்கிறோம். ஏராளமான வாலிப பிள்ளைகள் ராஜ அரண்மனையிலிருந்து வரக்கூடிய உணவுக்கு ஓகே சொல்லிவிட்டார்கள். ஆனால் தானியேலும் அவருடைய 3 நண்பர்கள் மாத்திரம் ராஜாவின் கட்டளைக்கு அல்ல, ராஜாதி ராஜாவாகிய தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜ உணவை, ராஜ போஜனத்தை தவிர்த்தார்கள். காரணம் என்ன? நாங்கள் தீட்டுப்பட்டு விடக்கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளே, தானியேல் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இந்த 4 பேரும் மற்ற எபிரேய வாலிபர்களை காட்டிலும் அவர்கள் 10 மடங்கு சமர்த்தராய் இருந்தார்கள். நேபுகாத்நேச்சார் அவர்களை பரிசோதித்து பார்த்த பொழுது அவர்களைப் போன்று ஞானமும் அழகும் உள்ளவர்கள் வேறு எவரும் இல்லை என்று அவன் கண்டுகொண்டான் என்று தானியேல் 1ஆம் அதிகாரம் முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்குரிய பாடம் என்ன? நல்ல உணவை தெரிந்து கொண்டவர்கள் 4 பேர்தான். ஆனால் ராஜா கொடுக்கிற, உலகம் கொடுக்கிற, அரண்மனை கொடுக்கிற ஆடம்பர உணவை தெரிந்து கொண்டவர்கள் ஏராளமான பெயர்கள். அந்த ஏராளமான பெயர்கள் பைபிள் சரித்திரத்தில் இல்லை. 4 பேரை பற்றி மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற வடிவமைத்த முதல் உணவு திட்டம் என்ன என்று நாம் பார்க்கலாமா? ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது என்றார். அன்பானவர்களே, உலகத்திலே பாவம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் கொடுத்த உணவு திட்டம் என்னவென்றால், வசனம் சொல்லுகிறது, சகலவித பூண்டுகள், கனிகள் தரக்கூடிய விருட்சங்கள், இவைகளிலிருந்து கிடைக்கிற பொருட்களையே நீங்கள் ஆகாரமாய் கொள்ளுங்கள் என்று தேவன் சொன்னார். ஆனால் பாவம் உள்ளே நுழைகின்றது. பாவம் நுழைந்த பிற்பாடு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு அவருடைய உணவு திட்டத்தில் வேறு எதை தேவன் சேர்த்தார்? ஆதியாகமம் 3:18 வாசிக்கிறோம், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். பாவத்துக்கு பிறகுதான் காய்கறிகள் போன்ற உணவுப் பொருட்களை தேவன் மனிதனுடைய உணவு திட்டத்தோடு அவர் இணைக்கின்றார். அதற்கு முன்பதாக பழங்கள், கொட்டைகள், இது போன்ற தானியங்கள் இதெல்லாம் மனிதனுக்கு உணவாக ஆதியிலேயே கொடுக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு புரிகிறதா? ஆதி உணவு திட்டத்தில் பாவத்துக்கு முன்னும் சரி, பாவத்துக்கு பிறகும் சரி, தேவன் கொடுத்த உணவு எல்லாம் இயற்கையானதாகவே, ஆரோக்கியமானதாக, சைவ உணவாகவே இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தம்பதி, ஜானட் மர்ரே, ஆலன் மர்ரே என்ற கணவன் மனைவி. இவர்கள் இருவரும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மக்கள் மத்தியில் ஆரோக்கிய உணவு முறைக்கான விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள்.
அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவை 1 வருடம் சுற்றி வர வேண்டும். ஓட்டப்பந்தயமாக ஓடி நல்ல விழிப்புணர்வை சைவ உணவுக்காக ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஒரு நாளைக்கு 1 நாள் மாரத்தான் ஓட்டம். மாரத்தான் ஓட்டம் என்றாலே 26 மைல்கள் ஓடுவது, அதாவது ஏறக்குறைய 48 கிலோமீட்டர் ஓடுவது. இப்படி ஒவ்வொரு நாளும் 26 மைல்கள் என்று சொல்லி ஒரு ஆண்டு முழுவதும் ஓடினால் சுமார் 10,000 மைல்கள் ஓடுவதற்காக இந்த கணவனும் மனைவியும் திட்டமிட்டு மெல்போர்னில் தொடங்கி மறுபடியும் மெல்போர்னில் வந்து முடிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். அந்த சமயத்தில் கணவருக்கு 68 வயது, மனைவிக்கு 64 வயது. தினந்தோறும் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து ஆயத்தமாகி ஓட ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் வெயிலை தவிர்ப்பதற்காக வெயிலுக்கு முன்பாகவே அந்த ஒரு நாளுக்குரிய ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று கணவனும் மனைவியும் திட்டமிட்டார்கள். இந்த அம்மா ஏற்கனவே புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த ஓட்டம், பயிற்சி, ஆரோக்கியமான இயற்கையான உணவு முறைதான் எனக்கு விடுதலையை கொடுத்தது என்பதை எல்லாருக்கும் பறைசாற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கணவனும் மனைவியும் இதை செய்தார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஓடும் பொழுது அவர்கள் புசித்ததெல்லாம் என்ன தெரியுமா? காய்கறிகள், பழங்கள், இவைகளைத்தான் அவர்கள் புசித்தார்கள். ஓராண்டு முழுவதும் 10,000 மைல்கள் அவர்கள் இருவரும் ஓடினார்களாம். அன்பான தேவப்பிள்ளைகளே, தேவன் ஆதியிலே கொடுத்த அந்த உணவு திட்டத்தை இந்த கணவன் மனைவியும் பின்பற்றினபடினாலே அந்த அம்மாவுக்கு இருந்த புற்றுநோய் குணமாகிவிட்டது. அவர்கள் அதற்காகவே ஒரு ஆரோக்கிய உணவுக்கான விழிப்புணர்வை, சைவ உணவுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று எடுத்த முயற்சி எவ்வளவு பாராட்டுக்குரியது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, தேவன் கொடுத்த ஆதி உணவு திட்டத்தை, காட்ஸ் ஒரிஜினல் டயட் பிளான், நாம் அதை பின்பற்றுகிறோமா? நமது உடல் நலத்தின் மீது தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறாரா? ஆம். அதனால்தான் அவர் ஆதியிலே கொடுத்த உணவு திட்டம் ஆரோக்கியமானதாக சைவ உணவு திட்டமாக இருந்தது. ஆண்டவர் ஆதியிலே கொடுத்த திட்டம் என்ன தெரியுமா? பறித்து புசி. ஆண்டவர் பறித்து புசியுங்கள் என்று சொன்னார். காலப்போக்கில் அது எப்படி ஆகிவிட்டது என்றால் அடித்து புசி என்று மாறிவிட்டது. மிருகங்களை அடித்து அடித்து இன்றைக்கு புசிக்கிறார்கள். ஆண்டவர் ஆரம்பத்தில் வசந்த பவன் திட்டம்தான் கொடுத்தார். காலப்போக்கில் பாவத்துக்கு பிறகு நம்ம எல்லாரும் முனியாண்டி விலாசுக்கு மாறிவிட்டோம். மிலிட்ரி ஹோட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய திட்டத்தை நாம் செய்வோமா? அல்லது நமக்கு பிடித்தமான பாதையில் நாம் போவோமா? வேதம் சொல்லுகிறது, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார் என்று மத்தேயு 4:23 வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது 3.5 ஆண்டுகளும் அந்த ஊழிய காலகட்டத்தில் அதிகமாக பிரசங்கித்தாரா அல்ல அதிகமாக சுகமாக்கும் ஊழியத்தை செய்தாரா என்று கேட்டால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாக சுகமளிக்கும் ஊழியத்தை தான் அவர் செய்தார். வசனம் சொல்கிறது பாருங்கள், சுஸ்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சுஸ்தமாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் என்ன வேண்டுமானாலும் புசிப்பேன், நோய்வாய்ப்படுவேன், ஆண்டவர் சுகம் தருவார், அது விசுவாசம் அல்ல. ஆண்டவர் எனக்கு கொடுத்த உணவு திட்டத்தை நான் அப்படியே பின்பற்றி ஆரோக்கியமாக வாழ்ந்து இந்த ஆரோக்கிய சத்தியத்தை பிறருக்கும் சொல்லுவேன் என்பதுதான் உண்மையான விசுவாசம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை பாருங்கள். 3 யோவான் 2ஆம் வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நான் மட்டுமல்ல, என் குடும்பம், சபையார் எல்லாருமே ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கென்று அவர் சித்தம் வைத்திருக்கிறார். வேதத்தில் தொடர்ந்து பாருங்கள், யோவான் 10:10, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். இந்த படத்தில்
ஒரு தாத்தாவை பார்க்குறீங்க. ஜார்ஜ் பிளேயர் என்ற ஒரு தாத்தா, ஜார்ஜ் பிளேயர். அவருக்கு 92 வயது நிறைந்த ஒரு தாத்தா. ஆனால் அவர் எப்படி நீர்ச்சறுக்கல் விளையாட்டு விளையாடுகிறார் என்று பாருங்கள். கால்களிலே எந்த விதமான செருப்பு, ஷூ எதுவுமே அணியாமல் அவர் என்ன செய்கிறார்? 92 வயசில் வாட்டர் ஸ்கீயிங் என்று சொல்லக்கூடிய நீர்ச்சறுக்கு விளையாட்டில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் இன்றைக்கு குழந்தைகள் பிறக்கும் பொழுதே சர்க்கரை வியாதியோடு பிறக்கின்றன. 30 வயது 40 வயதை தொட்டவுடனே இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் இன்சுலின் ஊசிகளை போட ஆரம்பித்து விடுகிறோம். எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான காலகட்டம்! இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் நீங்களும் நானும் ஆரோக்கியமாக வாழ முடியுமா? முடியும்தான். தேவன் நமக்கு வரைந்து கொடுத்திருக்கிற ஆரோக்கிய திட்டத்தை, இலவசமான அந்த திட்டத்தை பின்பற்றினால் நாமும் பரிபூர்ண ஜீவனோடு வாழ முடியும் என்று தேவன் நமக்கு தெரியப்படுத்துகின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கே சேவை செய்வார்களானால் அவர்களிடம் இருக்கும் நோய்கள் அனைத்தையும் நீக்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தார். அவர் தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாராம். வேதாமத்தில் படித்து பாருங்கள். யாத்திராகமம் 15:26 வசனத்தில் தான் இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. என்னுடைய கட்டளைகளுக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன், நான் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொன்னார். உண்மைதான். தேவன் சொன்னபடியே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். சங்கீதம் 105:37 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் மக்கள் 400 ஆண்டுகள் அடிமைத்தனம் முடிந்து அவர்கள் எகிப்திலிருந்து தேவனுடைய தேசமாகிய கானான் தேசத்திற்கு அவர்கள் புறப்படுகிறார்கள். அப்படி போகிற வழியில் 40 ஆண்டுகளும் ஆரோக்கியமாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. நீங்கள் வேதாகம வரலாற்றிலே படித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்காகிலும் சுகர் வந்ததா? இஸ்ரவேல் மக்கள் யாருக்காவது புற்றுநோய் வந்ததா? யாராவது எனக்கு சளி பிடித்திருக்கிறது, ஜுரம் வந்து விட்டது, தொற்று நோய் என்று யாராவது சொன்னார்களா? வசனம் சொல்லுகிறது, தேவன் சொன்ன வாக்கின்படியே அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருக்கவில்லை. தேவன் நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பது எத்தனை உண்மை! நம்முடைய ஆரோக்கியம் ஏன் தேவனுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது? பைபிளில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19-20 வசனங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், இந்த சரீரம் நாம் தேவனிடமிருந்து பெற்றிருக்கிறோம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அதே வசனம் சொல்லுகிறது. என்னுடைய சரீரம் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், அது கொள்கை அல்ல. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள் என்பதுதான் சரியான கொள்கை. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19-20 வசனங்களில் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பவுல் சொல்லுகிறார் தொடர்ந்து, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1. நம்முடைய சரீரங்களை நாம் ஆண்டவருடைய சித்தம் செய்யத்தக்கதாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சித்தம் நமக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதன்படியே நம்முடைய சரீரங்களை நாம் பராமரிக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நாம் நினைக்கிறோம் ஆராதனை என்றால் பைபிளை எடுத்துக்கொண்டு ஆலயத்தில் உட்கார்ந்து 4 பாடல்கள் பாடி ஒரு பிரசங்கம் கேட்டு ஜெபித்து விட்டால் ஆராதனை முடிந்தது. அந்த புத்தியுள்ள ஆராதனை என்றால்
நம்முடைய வாழ்க்கையே, நம்முடைய உடல் உள்ளம் அனைத்தையும் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து அவர் இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நாம் வாழ்வது தான், நம்முடைய லைஃப் ஸ்டைல் வசனத்தின்படி அமைத்து கொள்வது தான் தேவ சித்தம். அதனால தான் தேவன் நம்முடைய ஆரோக்கியத்தில் மிகவும் அக்கறையோடு இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு வேதாகமம் கூறும் நல்ல சட்டம் என்ன? 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, 1ஆம் தூது ஞாபகம் இருக்கிறதா? 3 தூதுகள். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்கள். அந்த 3 தூதுகளிலே 1ஆம் தூது வெளிப்படுத்தல் 14:7 வாசிக்கிறோம். அந்த 1ஆம் தூதின் முதல் வரியே என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். பிரியமானவர்களே, என்னுடைய பிரியத்திற்காக, எனக்கு பிடிக்கும் என்பதற்காக எதையும் புசித்து விடலாமா? எதையும் குடித்து விடலாமா? இது தேவனுக்கு பிரியமானதா என்று சிந்திக்க வேண்டும். அடுத்த கேள்விக்கு போகலாம். உங்களுக்கு விவரமாக சொல்லுகிறேன். கிறிஸ்தவர்கள் மதுபானம் அருந்தலாமா? கிறிஸ்தவர்கள் தண்ணி அடிக்கலாமா? நிறைய பேர் கிறிஸ்மஸ்லையும் ஈஸ்டர்லையும் தண்ணி அடிக்கிறாங்க. அவர்கள் கிறிஸ்தவர்களா? பைபிள் என்ன சொல்லுகிறது மதுபானம் பற்றி? திராட்சரசம் பரியாசம் செய்யும். 2 விதமான திராட்சரசம் உண்டு. ஒன்று புளிப்புள்ள திராட்சரசம், இன்னொன்று புளிப்பில்லாத திராட்சரசம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவிருந்தில் ராபோஜனத்தில் அவர் பயன்படுத்தியதும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் பயன்படுத்துவதும் புளிப்பில்லாத திராட்சரசம். ஆனால் புளிப்பு உள்ள திராட்சரசம் என்பதுதான் மதுபானம். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த புளிப்பு ஏறிய திராட்சரசம் மதுபானம் பரியாசம் செய்யும். அதைத்தான் மதுபானம் என்கிறோம். மதுபானம் அமளி பண்ணும். அமளி பண்ணுன்னா அட்டகாசம் பண்ணும். குடித்தவன் வாய் சும்மா இருக்குமா? இருக்காது. கை சும்மா இருக்குமா? இருக்காது. அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. நீதிமொழிகள் 20:1 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மதுபானம் குடிப்பதால் தேவன் மகிமைப்படுவாரா? ஆண்டவரே, நான் ஒரு பெக் விஸ்கி குடிக்க போகிறேன், நீர் மகிமைப்படுவீராக என்று என்னால் சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவே தேவனுக்கு மகிமை சேர்க்கிற ஒரு காரியம்தான் அது. புசிப்போ குடிப்போ நாம் அதை செய்ய வேண்டும். மது ஒரு போதைப் பொருள். அது மூளை அணுக்களை அழிக்கிறது. நமது பகுத்தறிவு திறனை வியக்கத்தக்க வகையில் பாதிக்கிறது. அன்பானவர்களே, இந்த மதுபானம் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற முன்மூளையை சீரழித்துவிடும். தீர்மான திறனை அழித்துவிடும். பக்தி கடுத்த சிந்தனைகளை அது கொன்றுவிடும். அதனால தான் ஆண்டவர் இந்த மதுபானத்தை வேண்டாம் என்று நமக்கு அநேக இடங்களில் அவர் சொல்லியிருக்கிறார். நாம் படித்த வேத வசனத்தின்படி மதுபானத்தால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. குடிப்பது ஞானமான செயலே கிடையாது என்று நாம் தெளிவாக பார்க்கிறோம். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். சரீரத்தை கெடுப்பவர்களை தேவன்
என்ன செய்வார்? 1 கொரிந்தியர் 3:16-17 வசனங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம். ஏற்கனவே படித்தோம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். கெடுத்தால் என்றால் என்ன அர்த்தம்? அழித்தால், சரீரத்தை அழித்தால், சரீரத்தை பாழாக்கினால் தேவன் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தை நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களினால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கின்றோம். அதனால தான் தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், கொலை செய்யாதிருப்பாயாக. யாத்திராகம் 20:13. நம்முடைய தீய பழக்க வழக்கங்கள், நம்முடைய தவறான உணவு பழக்க வழக்கங்கள் வழியாக நாம் நம்மை நாமே கொலை செய்து கொள்கிறோம், தற்கொலை செய்கிறோம். கொலை என்றால் நம்ம நினைக்கிறோம் கத்தி எடுத்து குத்தணும், துப்பாக்கி எடுத்து சுடணும், அப்போ தான் கொலை என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல, அதுவும் கொலைதான். அதே சமயத்தில் நம்முடைய சரீரத்தை நாமே அழித்து கொள்கிறோம் என்று தெரியாமலே அழித்து கொண்டிருப்போமானால் அதுவும் கொலைதான். பாருங்கள், புகையிலை பழக்கம், போதைப் பொருட்கள் அநேகம் உண்டு. அதில் ஒன்று இந்த புகையிலை. வட அமெரிக்காவில் மிக விலை உயர்ந்த 2வது போதைப் பொருள் புகையிலை. இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் புகைப்பிடிக்கிறார்கள். பெண்கள் தாராளமாக புகை வண்டிகளாகவே இன்றைக்கு நடந்து திரிகிறார்கள். தேவன் இதனால் மகிமைப்படுவாரா? ஆண்டவரே, இந்த சிகரெட்டை நான் குடிக்க போகிறேன், எனக்கு உதவி செய்யும் சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தை கெடுக்கிற விஷயங்கள். அதை செய்தால் தேவன் அவனை கெடுப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கும் பொழுது நாம் தவிர்க்க வேண்டும் அல்லவா? நிறைய பேர் கேட்பாங்க, பைபிளில் சிகரெட் குடிக்காதே என்று போட்டிருக்கிறதா? ஆண்டவர் சில விஷயங்களை நேரடியாக சொல்லவில்லை, ஆனால் அதற்குரிய பிரின்சிபிள்ஸ், தத்துவங்கள், விதிமுறைகள் வேதாகமத்திலே அடங்கியிருக்கின்றன. அதில் முக்கியமான விதிமுறை தான், இந்த சரீரம் என்னுடையது அல்ல, இது தேவனுடையது, இது தேவனுடைய ஆலயம், இதை நாம் தீட்டுப்படுத்தக்கூடாது என்ற அழகான தத்துவத்தை ஆண்டவர் வேதாகமத்திலே வைத்திருக்கிறார். நாம் புசிக்கிற காரியங்களை பார்க்க போகிறோம். என்ன பாலூட்டிகளை மனிதர்கள் உட்கொள்ளலாம் என தேவன் அனுமதித்தார்? பைபிளில் இதற்கென்று ஆண்டவர் 2 சிறப்பான அதிகாரங்களை வைத்திருக்கிறார். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம், உபாகமம் 14ஆம் அதிகாரம். 2 அதிகாரங்களை படித்து பாருங்கள். 2 ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். மிருகங்களில் விரிகுளம்புள்ளதாய் இருந்து, அதாவது கால்களில் பிளவு இருக்க வேண்டும், குளம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். லேவியராகமம் 11:3 வாசிக்கிறோம். மிருகங்களில் இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய ஏற்ற மிருகங்கள் எவை எவை என்றால், 1, அந்த மிருகங்களுக்கு விரிகுளம்பு இருக்க வேண்டும், 2வது அசை போட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த சட்டத்திட்டத்தை கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட மிருகங்கள் தான் சுத்தமான மிருகங்கள். எந்த வகையான மீன்கள் மற்றும் கடல் உணவுகள் சுத்தமானவை? அதற்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க. அதே லேவியராகமம் 11:9, ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் உள்ளவைகளெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். சிறகு இருக்கணும், செதில் இருக்க வேண்டும். செதில் என்றால் நீங்கள் மீன் உடலில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வெள்ளையாக இருக்கும், அதுதான் செதில் என்று சொல்வார்கள். சிறகு என்று சொன்னால் ரெக்க மாதிரி இருக்கும் 2 பக்கமும் மீனுக்கு. இதெல்லாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கடல் உயிரினங்களை புசிக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க, இறால், இதெல்லாம் சாப்பிடலாமா? தவிர்க்க வேண்டும். ஆனாலும் தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்கள். கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு
அருவருப்பாய் இருப்பதாக. லேவியராகமம் 11:10. எது ஆகாரமாய் இருக்க வேண்டும், எது நமக்கு அருவருப்பாய் இருக்க வேண்டும், தேவன் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார். எது சுத்தமுள்ளவை, எது சுத்தம் இல்லாதவை தேவன் வகையறுத்திருக்கிறான். அதுபோல எவ்விதமான பறவைகள் சுத்தம் இல்லாதவை. பறவைகள் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு நிறைய பறவைகளை நாம் கண்ணார பார்க்கிறோம். அநேகர் புசிக்கிறார்கள். ஆனால் எது சுத்தமானது எது சுத்தமில்லாது என்று தெரியாமலே புசிக்கிறார்கள். வசனத்தில் படிக்கலாமா? சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித டேகையும் என்று லேவியராகமம் தொடர்ந்து சொல்லுகிறது. அசுத்தமான பறவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ பறவைகள் உதாரணமாக கோழி என்று எடுத்துக்கொண்டால் பாருங்கள், அதுக்கும் கால்கள் எல்லாம் அப்படி விரிஞ்சு இருக்கும், விரிகுழம்பு இருக்கும். அதனுடைய தொடைப்பகுதியில் கோழி, வான்கோழி இதெல்லாம் புசிக்கக்கூடிய பறவை இனங்கள். அதனுடைய தொடைப்பகுதியில் முடிகள் இருக்க வேண்டும். சரிங்களா? அது இல்லை அப்படின்னா அது தவிர்க்கப்பட வேண்டிய அசுத்தமான பறவை இனம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சுத்தமான மற்றும் அசுத்தமான மிருகங்களை குறித்த பிரமாணங்கள் சிலுவையில் ஒழிக்கப்பட்ட மோசேயின் சடங்காச்சார பிரமாணத்தின் ஒரு பகுதியா? இப்படி இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் ஆண்டவர் சுத்தம் அசுத்தம் என்ற ரூல்ஸ் கொடுத்தாரே, இதெல்லாம் மோசேயின் காலத்தில் கொடுக்கப்பட்டவையா? பாருங்கள், வேதத்தில் வாசிக்கிறோம், நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் என்று பேழைக்குள்ளே தேவன் சேர்த்து கொள்ளும்படி சொன்னார். ஆதியாகமம் 7 முதல் 2 வசனங்களை வாசிக்கிறோம். ஆகவே சீனாய் மலைக்கு முன்பாகவே நோவாவின் காலத்திலேயே ஆண்டவர் எது சுத்தம் எது சுத்தமல்லாதது என்று அந்த மிருகங்கள் குறித்த அந்த சுத்தமற்ற மிருகங்களை குறித்து பறவைகளை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார் சட்டதிட்டங்கள். அன்பான தேவப்பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் ஏதோ மோசேயின் பிரமாணங்களோடு சேர்த்து கொடுத்தார் அப்படி அல்ல. உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் இந்த ஆரோக்கிய சட்டதிட்டங்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஏதேனிலிருந்தே ஆண்டவர் ஏராளமான ஆரோக்கிய சட்டங்களை தந்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக சொல்ல முடியும். இவ்வளவு சட்டதிட்டங்களை தேவன் நமக்கு தந்திருந்தும் நாம் மோசம் போகிறோம் அல்லவா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கேட்காம என்னுடைய இஷ்டம் போல நான் சாப்பிட்டு விட்டு கடைசியில் நோய்வாய்ப்பட்டு படுத்த பிற்பாடு, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய பாவங்களை மன்னியும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லுவது, தேவன் கொடுத்த கட்டளைகளை மீறிவிட்டு நோய்வாய்ப்பட்டு தேவனிடத்தில் அற்புதம் செய்யும் என்று நாம் கெஞ்சினோம் என்றால் அது அவரை பரியாசம் பண்ணுவதற்கு சமமாக இருக்கும். சில நேரங்களில் திருச்சபையில் நான் போதகராக இருக்கிறபடினால அநேக விசுவாசிகளுக்கு சொல்லுவேன், ஐயா அம்மா ரொம்ப நீ குண்டாக இருக்கிறீங்க, அதனால் இந்த அசைவ உணவெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். சொல்கிறத யார் கேட்பான்? கேட்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடப்பாங்க. ஜெபம் பண்ண போவேன். அப்போ சொல்லுவாங்க, என்ன சொன்னாங்க டாக்டர்? நான் கேட்பேன். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் டாக்டர் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் மெதுவாக அவங்ககிட்ட சொல்லுவேன், இதைத்தானே நான் ஏற்கனவே சொன்னேன். ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிற திட்டத்தை தான் ஊழியக்காரர்கள் போதிக்கிறார்கள். பாருங்களேன், அது ஒரு ஊழியக்காரர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறோம். கடைசியில் பல லட்சங்கள் செலவழித்து ஒரு டாக்டர் சொன்ன பிறகு தான் நமக்கு புத்தி வருகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7 வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? நம்முடைய புசிப்பு, நம்முடைய குடிப்பு தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? அசுத்தமான உணவுகளை உட்கொள்வது மிகப்பெரிய குற்றம் என்று தேவன் கூறுகிறாரா? பாருங்கள், இதோ தம்முடைய கோபத்தை
உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார். பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்து கொள்ளுகிறவர்களும். தொடர்ந்து வாசிக்கிறோம். பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா 66 வாசிக்கிறோம். பன்றிக்கறி சாப்பிடுவது இன்றைக்கு பரவலாக பின்பற்றப்படுகிறது. தேவன் அதை ஒத்துக்கொள்ளுகிறாரா என்றால் பைபிளில் படிக்கிறோம், அது அருவருப்பானது. பன்றி இறைச்சி அருவருப்பானது, எலியை சாப்பிடுகிறவர்கள் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள். இதே போல இன்றைக்கி அசுத்த உணவுகள், எவ்வளவோ உணவுகளை உண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். வேதம் இதையெல்லாம் அங்கீகரிக்கிறதா? இதற்கு ஆதாரமாக எந்த உணவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம், ஸ்தோத்திரத்தோடு சாப்பிட்டால் எதுவும் நாம் தள்ள வேண்டாம் என்று சில வசனங்களையும் காட்டுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அதற்கு முக்கியமாய் காட்டப்படுகிற அதிகாரம், எந்த உணவானாலும் எந்த பிராணியானாலும் அது அசுத்தமோ சுத்தமோ சாப்பிடலாம் என்பதற்கு பொதுவாக காட்டப்படுகிற அதிகாரம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பேதுருவுக்கு எதை குறித்த தரிசனம் கொடுக்கப்பட்டது? அந்த அதிகாரம் முழுக்க நாம் படித்து பார்த்தோம் என்றால், பேதுரு ஒரு தரிசனம் ஒன்று பார்க்கிறார். அந்த தரிசனத்தில் வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி, ஒரு பிளாங்கெட் இறங்கி வருகிறது. அதில் ஏராளமான அசுத்த பிராணிகள் எல்லாம் கிடந்தது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, பேதுருவே எழுந்து அடித்து புசி என்று ஒரு சத்தம் கேட்டதாம். அப்போது பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே, என் சின்ன வயசுலேருந்து நான் தீட்டானதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. இப்படியே அவர் சொல்லும் பொழுது ஒரு 3 தடவை அந்த பிளாங்கெட், அந்த துப்பட்டி கீழே இறங்கி வந்து போனதாம். இதை வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆண்டவர் பேதுருட்ட சொன்னார்ல, அந்த துப்பட்டிக்குள்ளே எல்லா சுத்தமான பிராணிகளும் இருந்தது, நீ சாப்பிடு என்று சொன்னார். இதை வச்சு தான் என்னுடைய பாட்டியும் என்கிட்ட சொன்னாங்க 10-15 வருஷங்களுக்கு முன்பதாக, என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஆண்டவர் பேதுருவுக்கு அப்படித்தானே சொப்பனம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை படிக்க ஆரம்பித்தேன். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு கண்ட தரிசனத்தில் எதையாகிலும் அவர் அந்த தரிசனத்துக்கு அப்புறம் அடித்து புசித்தாரா என்று தேடி பார்த்தால் அப்படி ஒன்றும் இல்லை. எதையுமே அடித்து பேதுரு புசிக்கவில்லை. நண்டு, நட்டுவாக்காளி ஏதாவது புசித்தாரா? இல்லை. அந்த தரிசனத்துக்கு அப்புறம் தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு தரிசனத்தில் காண்பித்திருக்கிறார் என்று அப்போஸ்தலர் 10:28 பேதுரு சொல்லுகிறார். அன்பானவர்களே, என்ன சம்பவம் அப்படின்னா, கொர்நேலியு என்ற மனிதன், அவன் ரோம பட்டாளத்தின் 100க்கு அதிபதி. அவனுக்கும் சத்தியத்தை சொல்ல வேண்டும். அவன் ஒரு அஞ்ஞானி, ஆண்டவரை அறியாதவன், புறஜாதியான். அவனுக்கு போய் சத்தியம் சொல்லு என்று ஆண்டவர் பேதுருவுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கின்றார். பேதுரு ஒரு யூதன், கொர்நேலியு ஒரு அஞ்ஞானி, ரோமன். ஒரு யூதன் எப்படி ஒரு அஞ்ஞானி வீட்டுக்கு போகலாம்? பிரச்சனை வருமே. அப்போ பாருங்க, அதனால தான் தேவன் அந்த தரிசனத்தை பேதுருவுக்கு காண்பித்தார். எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு, பேதுரு அப்படி சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். பேதுருவே, கொர்நேலியு வீட்டுக்கு போ, அவன் ரோமன் தான், போய் சத்தியத்தை சொல்லு என்று அவனை ஊழியத்திற்கு அனுப்புவதற்காகத்தான் தேவன் அந்த தரிசனத்தை கொடுத்தாரே ஒழிய நீ என்னன்னாலும் அடித்து சாப்பிடு என்பதற்காக கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அதிகாரங்களில்
ஒரு முக்கியமான அதிகாரம். அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆதியிலே தேவன் என்ன உணவு திட்டம் கொடுத்தாரோ அதை இடையிலே தேவன் எங்குமே மாற்றவில்லை. நாம் தான் தவறாக புரிந்து கொண்டு நம்முடைய இச்சைகளுக்கேற்ப நாம் எல்லாவற்றையும் புசிக்கலாம் என்று நாமும் கெட்டுப்போய் பல நேரங்களிலே அடுத்தவர்களையும் கெடுக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கான ஒரு நல்ல அடிப்படை ஆரோக்கிய சட்டம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 9:25 வாசிக்கிறோம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். டெம்பரன்ஸ் இன் ஆல் திங்ஸ். எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருக்கணும். டீ காஃபி யாராவது கொடுக்குறாங்களா? இல்லை ஐயா, நான் குடிக்க மாட்டேன், நன்றி அப்படின்னு சொல்லணும். சொல்ல முடியுமா? முடியலையே. இச்சையடக்கம் இல்லையே. அன்பான தேவப்பிள்ளைகளே, இச்சையடக்கம் உணவு மற்றும் உணவு உண்ணுதல், குடித்தல், எல்லா காரியங்களும், அலங்கரித்தல், உடுத்துதல், பேசுதல், உறங்குதல், படித்தல், எல்லாவற்றிலும் இச்சையடக்கம் மிகவும் அவசியம். இச்சையடக்கம் இல்லாததுனால தான் காடை காடை என்று இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்தபடியினால்தான் கடைசியில் அவர்கள் எல்லாரும் பாடையிலே போனார்கள். நீங்கள் படித்து பாருங்கள், என்னாகமம் 11ஆம் அதிகாரம். அவர்கள் காடை வேண்டும் என்று எல்லாரும் தவித்தார்கள், துடித்தார்கள். கடல்ல இருந்து காடை வந்தது. ஆண்டவர் மன்னா கொடுத்தார். ஆண்டு கொடுத்த மன்னா என்ற ஆரோக்கிய உணவு, சைவ உணவு பரலோகத்திலிருந்து வந்துச்சு. இவர்கள் கேட்ட காடை எங்கேருந்து வந்துச்சு? பரலோகத்திலிருந்து வரல. அது கடல்ல இருந்து அடித்த காற்றின் அடிப்படையில் வந்து பாளையம் எங்கும் விழுந்தது. 2 நாளா 3 நாளா இஸ்ரவேல் மக்கள் காடைகளை சேர்த்து வைத்தார்கள். இச்சையோடு புசித்தார்கள். அவர்கள் புசித்த காடைகள் மூக்கு வழியாக, வாய் வழியாக வெளியே வந்தது. அவர்கள் அப்படி இச்சித்தபடினாலே தேவன் அவர்களை அடித்தார். ஆயிரக்கணக்கானவர்கள் ஒரே நாளிலே மரித்தார்கள். பார்த்தீங்களா? இச்சை அடக்கம் இல்லை. தானியேலுக்கும் அவரது நண்பர்களுக்கும் இச்சை அடக்கம் இருந்ததல்லவா? அதனால தான் அவர்கள் மற்ற எல்லாரை காட்டிலும் மேன்மையான நிலையை அடைந்து, உங்களுக்கு தெரியுமா, தானியேல் சுமார் 94 வயது வரைக்கும் உயிரோடு வாழ்ந்தார் என்று சொல்லி உரையா ஸ்மித் என்ற வேத அறிஞர் தெல்ல தெளிவாக தானியேல் விளக்க புத்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏறக்குறைய 100 வருஷங்கள். இந்த தாத்தா பார்த்தோம்ல, ஜார்ஜ் பிளேர், 92 வயது. அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆரோக்கிய உணவு விதிமுறைகளை நாம் பின்பற்றினால், தேவனுடைய ஆரோக்கிய சட்டத்தை பின்பற்றினோம் என்றால் நாம் எவ்வளவு சுகாதாரமாய் வாழ முடியும். ஆகவே நீங்களும் நானும் இச்சையடக்கத்தை பின்பற்ற வேண்டியது மிக அவசியம். ஆவியின் கனி 9 என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 22, 23 வசனங்களில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் 9வது கடைசி கனி அதுதான். கடைசி காலத்தில் இருக்கிற நாம் கவனமாய் கண்காணிக்க வேண்டிய கனி, நம்மிடத்தில் அந்த கனி இருக்கிறதா என்று நாம் பார்க்கணும். இச்சை அடக்கம். அந்த இச்சை அடக்கம் நம்மிடத்தில் இல்லை என்றால் அந்த இச்சை நம்மை அடக்கம் பண்ணிவிடும். அன்பான தேவப்பிள்ளைகளே, எவ்வளவு கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த சட்டதிட்டங்களை தந்திருக்கிறார். வேதாகம ஆரோக்கிய கோட்பாடுகள் இன்றும் நடைமுறையில் உள்ளனவா? 21ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய நாம் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய கொள்கைகளை இன்றும் பின்பற்றலாமா? ஏற்ற இந்த காலத்திற்கேற்ற ஆரோக்கிய சட்டங்கள் வேதாகமத்தில் இருக்கின்றனவா? ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது, தனிமைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் தொற்று நோயை கட்டுப்படுத்துகிறது. பாருங்களேன், கொரோனா வந்துச்சு, COVID-19. எங்கே பார்த்தாலும் எல்லாரையும் தனிமைப்படுத்தினார்கள். குவாரண்டைன். எங்கே பார்த்தாலும் இதே வார்த்தை தான் கேள்விப்பட்டோம். ஆண்டவர் இதை லேவியராகமத்தில் 13:46 ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார். குஷ்டரோகம் வந்தவர்கள் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். தொற்று நோய் எதுவானாலும் நாம் கவனமாக தனித்திருக்க வேண்டும். மனித உடல்
கழிவுகள் பூமியில் புதைக்கப்பட வேண்டும். உபாகமம் 23:12-13 படித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் கேம்பில் பாளையத்தில் இருந்த பொழுது தூரத்தில் வெளியில் போய் என்ன செய்வாங்களாம், ஒரு கையில் குச்சி எடுத்துகிட்டு போவாங்க. அவர்கள் ஒரு குழி தோண்டி அதில் கழிவுகளை அவர்கள் இருந்த பிற்பாடு பிறகு அதை மூடிவிட வேண்டும். பூனைகள் அதைத்தான் செய்யும். பார்த்தீங்களா, இன்றைக்கு நம்முடைய வீடுகளுக்குள்ளேயே டாய்லெட் இருக்கிறது. ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு வயதான மனிதர், அவர் ஒரு நாள் பார்க்க போனேன், நம்முடைய சபையை சேர்ந்தவர். அவர் ரொம்ப வயசானவர், கல்யாணம் ஆகாதவர், காந்தியவாதியும் கூட. அப்போது அவர்கிட்ட சொன்னேன், ஐயா வயசானவராக இருக்கிறீங்களே, டாய்லெட் வெளியில் தூரமாக இருக்குங்கய்யா, வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாதா, உங்களுக்கு யாருமே துணைக்கு இல்லையே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், வீட்டுக்குள்ளேயே டாய்லெட் வச்சு கட்டுறவன் கண்ட்ரி ப்ரூட் அப்படின்னு சொன்னார். அன்பான தேவ பிள்ளைங்களே, இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே டாய்லெட், இதுதான் நம்முடைய ஆரோக்கிய திட்டம். ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் நீங்கள் வெளியில் போங்க, கையில் குச்சி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். மூன்றாவது, குளிப்பதும் உடைமாற்றம் செய்வதும் கிருமிகளை கட்டுப்படுத்தும். லேவியராம் 17:15-16 வாசிக்கிறோம். அவ்வப்பொழுது குளிக்க வேண்டும். தண்ணீர் எவ்வளவு இருக்கிறது, குளிக்கிறோமா? அநேக பிள்ளைகளுக்கு குளிக்கிறது அப்படின்னாலே சோம்பேறித்தனம். அது நம்முடைய உடலை நல்ல நிலையில் வைத்துக்கொள்ளும், கிருமிகளை கட்டுப்படுத்தும் என்று வேதம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. நான்காவது, ஒழுக்கமான வாழ்க்கை பாலியல் நோய்களை தடுக்கும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற திட்டத்தை ஆண்டவர் ஏதேனிலேயே ஏற்படுத்தினார். ஆதாமுக்கு ஏவாள், ஏவாளுக்கு ஆதாம், அவ்வளவுதான். இந்த வாழ்க்கை முறையை உத்தமமாக பின்பற்றினால் எல்லாவித நோய்களையும் தவிர்க்கலாம். எய்ட்ஸ் நோய் கண்டிப்பாக தவிர்க்கப்படும். லேவியராம் 18 முழுக்க படித்து பாருங்கள். திருமணம், உடலுறவு பற்றிய விதிமுறைகளை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 5-12 பாருங்கள். எல்லாவித தகாத உறவுகளையும் தடுத்து பேசுகிறது நீதிமொழிகள் 5, 6, 7 கொலோசியர் 3:5-6 படிக்கிறோம். தேவையில்லாத வேசித்தனம், விபச்சாரம் போன்ற பழக்க வழக்கங்களை உதறித்தள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். விலங்குகளின் மாம்சத்தில் உள்ள கொழுப்பை உட்கொள்ளக்கூடாது. லேவியராகமம் 3:17, 7 22-24. கொழுப்பு, ஃபேட் நம்ம என்ன செய்யணும், தவிர்க்க வேண்டும். ஆனால் பாருங்களேன், கடையில் போகிறோம், கறி வாங்குகிறோம், கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து போடுங்களேன்னு சொல்கிறோம். எவ்வளவு கொழுப்பு நமக்கு! பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது கொழுப்பு வேண்டாம். 6வது விதியை பாருங்கள். பகை உணர்வும் கசப்பு உணர்வும் ஒருவருடைய ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். நாம் ஒருவருக்கொருவர் விரோதமாக கசப்பு உணர்வுகளை வைத்திருக்கக்கூடாது. நமக்கு நல்ல உறவுகள் அவசியம். இந்த வசனங்கள் எல்லாம் படித்து பாருங்கள், நமக்கு நன்றாக புரியும். அதுபோல அதிகப்படியான உணவை உட்கொள்ளுதல் உடலுக்கு கேடு விளைவிக்கும். நீ ஆகார பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை என்று நீதிமொழிகள் 23:2 வாசிக்கிறோம். கிளட்டனி, அளவுக்கு அதிகமாக புசிப்பது, பெருந்திண்டியாய் தின்று கொண்டே இருக்கிறவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. கட்டுப்பாடு மிகவும் அவசியம். அடுத்த விதிமுறையை பாருங்கள். நமது உடலுக்கு சரியான ஓய்வு தேவை. இரவு நேரங்களில் நன்றாக தூங்க வேண்டும். 9 மணிக்கு மேல் நாம் விழித்திருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 10 மணிக்கு மேலே விழித்து இருக்கவே கூடாது. சீக்கிரம் தூங்கணும். நல்ல ஓய்வு நமக்கு தேவை என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். வேலையின் முக்கியத்துவம், உழைக்கணும். உழைத்தால்தான் சாப்பிட வேண்டும். சோம்பேறியாக இருக்கிறவர்கள் சாப்பிடக்கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 3:10 படித்து பாருங்கள். யாத்திராம் 20 அந்த 9-10 வசனங்களிலே ஓய்வு நாள் பற்றிய கட்டளையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 6 நாளும் வேலை செய், 7ஆம் நாளிலே ஓய்வு நாள். பார்த்தீங்களா, வேலை செய்யணும். அது உடலுக்கு உள்ளத்திற்கு மிகவும் ஆரோக்கியம் தரும். நேர்மறையான மனப்பான்மை ஒரு சிறந்த மருந்து. நல்ல சிந்தனைகள், நல்ல நினைவுகளை நாம் தேவனிடத்திலிருந்து கிருபையாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 17:22
1 தீமோத்தேயு 6:6 படித்து பாருங்கள். போதும் என்ற மனம் என்று பவுல் சொல்லுகிறார். எனக்கு இது போதும், மன நிறைவோடு நாம் வாழ்வது நமக்கு ஆரோக்கியம். பெற்றோரின் பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். சில நேரத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து பையன்கிட்ட டேய் போய் சிகரெட் வாங்கிட்டு வா அப்படின்வார். பிள்ளை என்ன செய்யும்? அதை தான் செய்யும். காலப்போக்கில் அதுவும் சிகரெட் அடிக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியை வைக்க வேண்டும். இல்லை என்றால் ஆண்டவர் நிச்சயமாறு பெற்றோர்கள் செய்கிற பாவங்களை பிள்ளைகள் தொடர்ந்தால் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தேவன் விசாரிப்பேன் என்று 2ஆம் கட்டளையிலே யாத்திராகமம் 20:5 அவர் சொல்லியிருக்கிறதை நாம் படிக்கின்றோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் பரலோகத்திற்கு போக வேண்டியவர்கள். பரலோகத்திற்கு சென்றால் பரலோகத்தில் உள்ளவர்கள் மிருகத்தை கொன்று சாப்பிடுவார்களா? அங்கே போனால் நான்வெஜ் கிடைக்குமா? சிக்கன் 65 கிடைக்குமா பரலோகத்தில்? என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதுமில்லை, கேடு உண்டாக்குவதுமில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 65:25. பரலோகத்தில் எந்த விதமான சிக்கனோ மட்டனோ கிடைக்காது. அங்கே எந்த விதமான மிருக கொலையும் நடக்காது. பைபிளில் படிக்கிறோம் பாருங்க, வெளிப்படுத்தல் 21:4, இனி மரணமும் இல்லை, பரலோகத்தில் எந்த உயிர்களையும் நாம் கொன்று சாப்பிட மாட்டோம். ஏதேனிலே ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அதே தான் மீண்டும் ஏதேனிலே அதே சைவ உணவு, பழங்கள், கொட்டைகள், காய்கறிகள் இவைகள் தான் நமக்கு கிடைக்கும் என்பதை மனதிலே நாம் பதித்து கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமான உணவு திட்டத்தையும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மாற்றங்களையும் நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? எனக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்கிறதே, நான் இதை விட முடியவில்லையே, அதை விட முடியவில்லையே என்று நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களா? என்ன செய்யலாம் என்று தவிக்கிறீர்களா? இதை தவிர்க்க வேண்டும், முடியவில்லையே என்று தவிக்கிறீர்களா? அவர்கள் அங்கே வந்து அதில் சி என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறது எல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள். எசேக்கியேல் 11:18 வாசிக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்து உறுதியான தீர்மானம் செய்வோம் என்று சொன்னால் ஆவியானவர் ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையுமே சி என்று தள்ளுவதற்கு நமக்கு பலனை கொடுப்பார். நம்முடைய சுய சித்தம் அல்ல, தேவ சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணித்தால் தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து, தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து, கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று எசேக்கியேல் 11:18-20 வரை வாசிக்கிறோம். எல்லாவித ஆகாத பழக்க வழக்கங்களையும் அகற்றுவதற்கு நம்மிடத்திலே பலன் இல்லை. ஆவியானவர் நமக்கு பலன் அருளுவார். ஆகவே தேவனுடைய இலவச ஆரோக்கிய திட்டத்தை பின்பற்ற நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் ஆரோக்கிய பிரமாணங்களை தானியேல் மற்றும் நண்பர்கள் கை கொண்டதால் தேவன் அவர்களை கனப்படுத்தினார். 4 பேருமே அந்த அஞ்ஞான அரசாங்கத்தில் தேவனுடைய மகிமைக்காக உயர்த்தப்பட்டார்கள். ஆண்டோடைய சட்டத்திட்டங்களுக்கு, ஆரோக்கிய கொள்கைகளுக்கு நாம் உண்மையாயிருந்தால் தேவன் நம்மையும் உயர்த்துவார். தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஆரோக்கிய பிரமாணங்களை பின்பற்றவும், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக உங்களை ஒப்பு கொடுக்கவும் உங்களுக்கு விருப்பமா? அப்படியானால் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நல்ல பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய சிறந்த ஆரோக்கிய திட்டத்தை பற்றி நாங்கள் படித்தோம். கர்த்தாவே, எங்களுடைய நலனிலே, உடல் நலன், உள்ள நலன் எல்லாவற்றிலும் நீர் அக்கறை உள்ள தெய்வமாக இருக்கிறீர். தகப்பனே, அதை குறித்து மிக கொஞ்சமான அளவில் நாங்கள் வேதாகமத்தில் படித்தோம். இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். தேவனே, நீர் தந்திருக்கிற சரீரம் உம்முடைய ஆலயம் என்று கருதி நாங்கள் அதை கெடுக்காதபடி, ஆண்டவரே, புசித்தாலும் குடித்தாலும் உம்மை மையப்படுத்த உதவி செய்யும். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற யாராயிலும் தவறான பழக்க வழக்கங்களினால் அவர்கள் தடுமாறி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் விடுவையும் தொட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்திற்கு, சத்தியத்திற்கு
கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வேத பாடத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். இந்த வேத பாடங்களை படித்ததால் உங்கள் மனதிலே கேள்விகள் இருக்கின்றனவா? அப்படியானால் உங்கள் கேள்விகளை திரையில் தெரியும் எண்ணை பயன்படுத்தி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இல்லை என்றால் உங்கள் கேள்விகளை info@aftv.in என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள். வேதாகமத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. பெரோயா பட்டணத்து சபை விசுவாசிகள் தாங்கள் சத்தியங்களை கேட்ட பிற்பாடு தங்கள் இல்லத்திற்கு சென்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தோடு ஒப்பிட்டு மீண்டும் படித்தார்கள். அதுபோலவே நீங்களும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த தீர்க்க தரிசன தொடர் கூட்டங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய செய்தி சம்பந்தமான இலவச பிரதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த இலவச பிரதியை நீங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி எங்களோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அல்லது எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே சென்று நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு படித்து வேதத்தில் உள்ளபடியே கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் படித்த பிற்பாடு உங்கள் நண்பருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.